இயேசுவே எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி தனிமையில் அழுதேன். நான் இருக்கன்னு தேடி வந்து கட்டிப்பிடிச்சீங்க. ஒன்றும் இல்லை என்று சொல்லி வெறுமைய கிடந்தேன். எனக்காக முற்றிலுமாக உண்மையை தந்தீங்க. இம்மானுவேல் என்று அவருக்கு பெயரிடுவார். அதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இது வரைக்கும் ஒரு அறைக்குள்ள மாத்திரம் இருந்தவர், இது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு பெட்டி இருக்கிற இடத்துல மாத்திரம் அப்படி மகிமையினுடைய பிரசன்னத்தை காண்பித்தவர் நம்மோடு கூடவே இந்த பயணத்தில் பயணிப்பார். அவருக்கு பேர் இம்மானுவேல். அவர் நம்ம விட்டு விலகவே மாட்டார், நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய துக்கங்களை, வேதனைகளை, துயரங்களை மாற்றி போடும்படி யாரும் இல்லை என்று சொல்லி தனிமையில் அழுதேன். நான் இருக்கன்னு தேடி வந்து கட்டிப்பிடிச்சீங்க. ஒன்றும் இல்லை என்று சொல்லி வெறுமைய கிடந்தேன். எனக்காக முற்றிலுமாக உண்மையை தந்தீங்க. யாரும் இல்லை என்று சொல்லி தனிமையில் அழுதேன். நான் இருக்கன்னு தேடி வந்து கட்டிப்பிடிச்சீங்க. ஒன்றும் இல்லை என்று சொல்லி வெறுமைய கிடந்தேன். எனக்காக முற்றிலுமாக உண்மையை தந்தீங்க. நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? உங்க கிருபை இல்லாம ஒரு நொடி நடக்க முடியுமா? உங்க அன்பு இல்லாம மூச்சு காத்த சுவாசிக்க முடியுமா? உங்க சித்தம் இல்லாம என்னால வாழ முடியுமா? யாரும் இல்லை என்று சொல்லி தனிமையில் அழுதேன். நான் இருக்கன்னு தேடி வந்து கட்டிப்பிடிச்சீங்க. ஒன்றும் இல்லை என்று சொல்லி வெறுமைய கிடந்தேன். எனக்காக முற்றிலுமாக உண்மையை யாரும் இல்லை. யாரும் இல்லை என்று சொல்லி தனிமையில் அழுதேன். நான் இருக்கன்னு தேடி வந்து கட்டிப்பிடிச்சீங்க. ஒன்றும் இல்லை என்று சொல்லி வெறுமைய கிடந்தேன். எனக்காக முற்றிலுமாக உண்மையை தந்தீங்க. நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? உங்க கிருபை இல்லாம ஒரு அடி நடக்க முடியுமா? உங்க அன்பு இல்லாம மூச்சு காத்த சுவாசிக்க முடியுமா? உங்க சித்தம் இல்லாம என்னால வாழ முடியுமா? நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? உங்க கிருபை இல்லாம ஒரு அடி நடக்க முடியுமா? உங்க அன்பு இல்லாம மூச்சு காத்த சுவாசிக்க முடியுமா? உங்க சித்தம் இல்லாம என்னால வாழ முடியுமா? நானும் ஒரு வருஷத்துக்கு மேலாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் அவர்கள் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்த போது ஆண்டவர் மோசேயை கூப்பிட்டு சொன்னார், இதுவரைக்கும் என்னுடைய கூடாரத்தை உங்களுக்கு நடுவே நான் போட்டு வச்சிருக்கேன். ஆனா இதுக்கப்புறம் என் கூடாரத்தை உங்களுக்கு நடுவே போட்டு வச்சிருக்க முடியாது. நீங்கள் வணங்கா கழுத்து வச்சாங்க. இதுக்கு மேல நான் உங்களுக்கு நடுவில் இருந்தேன்னா நான் உங்களை கொண்டாலும் கொண்டு போட்டுருவேன். ஆகவே என்னுடைய தூதன் உங்களுக்கு முன்னாடி போவான், நீங்க போங்க அப்படின்னு ஆண்டவர் மோசே கிட்ட சொன்ன போது
மோசே சொன்ன, ஆண்டவரே, தூதன் எங்களுக்கு முன்னாடி வரதா இருக்கட்டும், நீர் எங்களோடு கூட வராமல் போனார், உடைய சமூகம் எங்களோடு கூட செல்லாமல் போனார், எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதரும். நீர் இல்லாத பெரிய கானானை விட நீர் எங்களோடு கூட இருக்கிற இந்த வனாந்திரம் எங்களுக்கு மேலானது. ஆகவே உடைய சமூகம் எங்களோடு கூட செல்லாமல் போனார், எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதரும் என்று சொல்லி, ஓ மோசே அன்றைக்கு தேவனாகிய கர்த்தரை பார்த்து கேட்டது போல எத்தனை பேர், ஆண்டவரே நீங்க இல்லாம, ஆண்டவரே நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா, உங்க கிருபை இல்லாம ஒரு அடி நடக்க முடியுமா, உங்க அன்பு இல்லாம மூச்சு காத்த சுவாசிக்க முடியுமா, உங்க சித்தம் இல்லாம என்னால வாழ முடியுமா, யாரும் இல்லை என்று சொல்லி தனிமையில் அழுதேன், நான் இருக்கன்னு தேடி வந்து கட்டி பிடிச்சீங்க, ஒன்றுமில்லை என்று சொல்லி வெறுமைய கிடந்தேன், எனக்காக முற்றிலுமாக உண்மைய தந்தீங்க, யாரும் இல்லை என்று சொல்லி சத்தத்தை உயர்த்தி நான் இருக்கன்னு தேடி வந்து கட்டி பிடிச்சீங்க, ஒன்றுமில்லை என்று சொல்லி வெறுமைய கிடந்தேன், எனக்காக முற்றிலுமாக கைகளை உயர்த்து, நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா, உங்க கிருபை இல்லாம ஒரு அடி நடக்க முடியுமா, உங்க அன்பு இல்லாம மூச்சு காத்து சுவாசிக்க முடியுமா, உங்க சித்தம் இல்லாம என்னால வாழ முடியுமா, நேசித்த உறவுகள் நினைச்சு கூட பார்க்கல, நினைச்சு பார்க்காத உறவாக வந்தீங்க, நேசித்த உறவுகள் நினைச்சு கூட பார்க்கல, நினைச்சு பார்க்காத உறவாக வந்தீங்க, உம்மை நான் மறந்த போது நீங்க மறக்கல, உம்மை நான் மறந்த போது ஆண்டவரே, உம்மை நான் மறந்த போது நீங்க மறக்கல, நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா, உங்க கிருபை இல்லாம ஒரு அடி நடக்க முடியுமா, உங்க அன்பு இல்லாம மூச்சு காத்த சுவாசிக்க முடியுமா, உங்க சித்தம் இல்லாம என்னால வாழ முடியுமா, யாரும் இல்லை என்று சொல்லி தனிமையில் அழுதேன், நான் இருக்கன்னு தேடி வந்து கட்டி பிடிச்சீங்க, ஒன்றுமில்லை என்று சொல்லி வெறுமைய கிடந்தேன், எனக்காக முற்றிலுமாக உண்மைய தந்தீங்க, நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா, உங்க கிருபை இல்லாம ஒரு அடி நடக்க முடியுமா, உங்க அன்பு இல்லாம மூச்சு காத்த சுவாசிக்க முடியுமா, உங்க சித்தம் இல்லாம என்னால வாழ முடியுமா, சின்ன சின்ன தேவைக்காக ஏங்கி நின்ற நாட்கள் உண்டு, அழவே இல்லாம உயர்த்தி என்ன வச்சீங்க, சின்ன சின்ன தேவைக்காக ஏங்கி நின்ற நாட்கள் உண்டு, அழவே இல்லாம உயர்த்தி என்ன தேவை எல்லாமே நீங்க தானப்பா, தேவை எல்லாமே நீங்க தானப்பா, உயர்த்தி
முடியுமா? உங்க சித்தம் இல்லாம என்னால நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? உங்க கிருபை இல்லாம ஒரு அடி நடக்க முடியுமா? உங்க அன்பு இல்லாம மூச்சு காக்க சுவாசிக்க முடியுமா? உங்க சித்தம் இல்லாம என்னால வாழ முடியுமா? யாரும் இல்லை என்று சொல்லி தனிமையில் அழுதேன். நான் இருக்கன்னு தேடி வந்து கட்டி பிடிச்சீங்க. ஒன்றுமில்லை என்று சொல்லி வெறுமையா கிடந்தேன். எனக்காக முற்றிலுமாக உண்மைய தந்தீங்க. யாரும் இல்லை என்று சொல்லி தனிமையில் அழுதேன். நான் இருக்கன்னு தேடி வந்து கட்டி பிடிச்சீங்க. ஒன்றுமில்லை என்று சொல்லி வெறுமையா கிடந்தேன். எனக்காக முற்றிலுமாக உம்மை கையுயர்த்தி. நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? உங்க கிருபை இல்லாம ஒரு அடி நடக்க முடியுமா? உங்க அன்பு இல்லாம மூச்சு காக்க சுவாசிக்க முடியுமா? உங்க சித்தம் இல்லாம என்னால நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? உங்க கிருபை இல்லாம ஒரு அடி நடக்க முடியுமா? உங்க அன்பு இல்லாம மூச்சு காக்க சுவாசிக்க முடியுமா? உங்க சித்தம் இல்லாம நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? உங்க கிருபை இல்லாம ஒரு அடி நடக்க முடியுமா? உங்க அன்பு இல்லாம மூச்சு காக்க சுவாசிக்க முடியுமா? உங்க சித்தம் இல்லாம என்னால வாழ முடியுமா? நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? உங்க கிருபை இல்லாம ஒரு அடி நடக்க முடியுமா? உங்க அன்பு இல்லாம மூச்சு காக்க சுவாசிக்க முடியுமா? உங்க சித்தம் இல்லாம என்னால வாழ முடியுமா? இயேசுவே ஒரு நிமிஷம் கூட நீரில்லாமலே வாழ முடியாதையா? ஒரு நிமிஷம் கூட நீரில்லாமலே வாழ தெரியாதை. எங்க சின்ன சாயங்கால வேளையில் எல்லாரும் கர்த்தரை ஒரு நிமிஷம் கூட நீரில்லாமலே வாழ முடியாதையா? ஒரு நிமிஷம் கூட நீரில்லாமலே வாழ தெரியாதையா? வாழ முடியாதையா? வாழ
நான் கடந்து வந்தேன். இருள் சூழ்ந்த உலகில் பாதைக்கு வெளிச்சம் என் தெய்வம் நீரேயா. யாரை மேலும் தீபம் நீர் அருளிய வெளிச்சம் இருளை நான் கடந்து வந்தேன். நீங்காத மகிழ்ச்சி நித்திய வெளிச்சம் நீரே போதுமையா. நீங்காத மகிழ்ச்சி நித்திய வெளிச்சம் நீரே போதுமையா. நீரே போதுமையா. நீரே போதுமையா. நீரே போதுமையா. நீரே போதுமையா. ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ முடியாதையா. ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ தெரியாதையா. ஒரு நிமிஷம் கூட சத்தமா, ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ முடியாதையா. ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ தெரியாதையா. உமது முகத்தை மறைத்து கொண்டால் திகைத்து போகையா.
ஒரு நிமிஷம் கூட நில்லாமலே வாழ தெரியாதையா. நீங்க இல்லைன்னா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைன்னா உசுரோட இருக்க முடியுமா? இத்தனை பேர் இன்னைக்கு சாயங்கால உள்ளத்தினுடைய ஆழத்துல இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம். நீங்க இல்லைன்னா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைன்னா உசுரோட இருக்க முடியுமா? நீங்க இல்லைன்னா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைன்னா உசுரோட இருக்க முடியுமா? நீங்க இல்லைன்னா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைன்னா உசுரோட இருக்க முடியுமா? சத்துருக்கள் எவ்வளவாக பெருகியதே, இச்சகம் பேசினோரை அடக்கினீரே. சத்துருக்கள் எவ்வளவாக பெருகினரே, இச்சகம் பேசினோரை அடக்கினீரே. கை தூக்கி எடுத்தீரே, தேசத்திலே உயர்த்தினீரே. கை தூக்கி எடுத்தீரே, தேசத்திலே உயர்த்தினீரே. நீங்க இல்லைன்னா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைன்னா உசுரோட இருக்க முடியுமா? நீங்க இல்லைன்னா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைன்னா உசுரோட இருக்க முடியுமா? சின்னவனை ஆயிரமாய் உயர்த்தினீரே, பெரிய ஜாதியாக மாற்றினீரே. சின்னவனை ஆயிரமாய் உயர்த்தினீரே, பெரிய ஜாதியாக மாற்றினீரே. வாக்கை நிறைவேற்றி வல்லமையை எனக்கு தந்தி. வாக்கை நிறைவேற்றி வல்லமையை எனக்கு தந்தி. நீங்க இல்லைன்னா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைன்னா உசுரோட இருக்க முடியுமா? நீங்க இல்லைன்னா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைன்னா உசுரோட இருக்க முடியுமா? இரவெல்லாம் கண்ணீரோடு கதறுகிறே, கண்ணீர் பாதையிலே நடக்கின்றே. இரவெல்லாம் கண்ணீரோடு கதறுகிறே, கண்ணீர் பாதையிலே நடக்கின்றே. என் பாதை அறிந்தவரே, கண்ணீரை துடைத்தவரே. என் பாதை அறிந்தவரே, கையெல்லாம் உயர்த்தி சத்தமா. நீங்க இல்லைன்னா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைன்னா உசுரோட இருக்க முடியுமா? நீங்க இல்லைன்னா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைன்னா உசுரோட இருக்க முடியுமா? உலகம் வெறுத்து என்னை தள்ளியதே, காரணமில்லா
கரம் நீட்டி அணைத்தீரே, காலமெல்லாம் காத்தீரே. கரம் நீட்டி அணைத்தீரே, காலமெல்லாம். ரெண்டு கை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, நீங்க இல்லைன்னா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைன்னா உசுரோட இருக்க முடியுமா? நீங்க இல்லைன்னா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைன்னா உசுரோட இருக்க முடியுமா? என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல். கடைசியா ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராகவும், என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. கைகளை தட்டி அப்படிப்பட்ட தெய்வத்தை அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருந்து நடத்துவதற்காக நல்ல கைகளை தட்டி இயேசுவே உம்முடைய சமூகத்திற்காக உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய சமூகம் எங்களை காங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர்
தன்னுடைய பேரமைதியிலும் ஒரு பெரிய ஆளுமையை அவர் வெளிப்படுத்தின மகத்துவத்தினுடைய சரித்திரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. விருந்து என்று ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் அகாஸ்வேரு ராஜா குடித்திருந்திருக்க மாட்டார். ஒருவேளை அகாஸ்வேரு ராஜா குடிக்காம இருந்திருந்தா ராஜாத்தியாகிய வஸ்திய எல்லாருக்கும் முன்னாடி அப்படி ஒரு கோலத்துல அகாஸ்வேரு ராஜா வர சொல்லி இருந்திருக்க மாட்டான். வெறும் ராஜ கிரீடம் மாத்திரம் தரித்தவளாய் அவளை நாக்கடா நியூடா அப்படி ஒரு கோலத்துல அவன் குடிச்சிருக்காம இருந்திருந்தா வஸ்திய அப்படி ஒரு கோலத்துல எல்லாருக்கும் முன்னாடியும் வர சொல்லி இருந்திருக்க மாட்டான். அவன் வஸ்திய அப்படி அழைத்து வர சொல்லாம இருந்திருந்தா வஸ்தி அதை நிராகரித்து இருந்திருக்க மாட்டான். வஸ்தி அந்த அழைப்பை நிராகரித்திருக்காம இருந்திருந்தா அகாஸ்வேருவுக்கு கோபம் வந்திருக்கார். அகாஸ்வேருவுக்கு கோபம் வராம இருந்திருந்தா அப்படி ஒரு கட்டளையை பிறப்பித்து ராஜாத்தியாகிய வஸ்திய அவளுடைய ஸ்தானத்திலிருந்து அகாஸ்வேரு தள்ளி இருக்க மாட்டான். ஒருவேளை அவன் அப்படி வஸ்திய அவளோட ஸ்தானத்திலிருந்து தள்ளாம இருந்திருந்தா எஸ்தர்ங்கிற ஒரு ராஜாத்தி வந்திருக்க மாட்டான். ஒருவேளை எஸ்தர்ங்கிற ஒரு ராஜாத்தி வராம இருந்திருந்தா யூதர்கள் என்கிற ஒரு வம்சமே இருந்திருந்திருக்காது. ஒருவேளை யூதர்கள் என்கிற ஒரு வம்சமே இல்லாம இருந்திருந்தா அந்த யூதர்களுடைய வேரிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்க மாட்டார். இயேசு என்கிற ஒருவர் பிறக்காமல் இருந்திருந்தால் கல்வாரி என்கிற ஒரு மேன்மை நமக்கு கிடைத்திருக்காது. கல்வாரி என்கிற ஒரு மேன்மை இல்லாமல் இருந்திருந்தால் உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு மகத்துவம் நமக்கு இருந்திருந்திருக்காது. உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு மகத்துவம் இல்லாமல் இருந்திருந்தால் நம்முடைய நம்பிக்கை அத்தனையுமே வீணாக போயிருந்திருக்கும் என்று சொன்னால் ஒரு பெரிய பேர் அமைதிக்கு பின்னாலும் ஒரு பெரிய பேர் ஆளுமையை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் செய்து கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார். ஓகே, தேவனுடைய மௌனம் தேவனுடைய இல்லாமை என்று அர்த்தம் இல்லை என்பதை எஸ்தருடைய சரித்திர புஸ்தகத்திலிருந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கடந்த 4 வாரங்களாக முதல் 2 அதிகாரத்தினுடைய வசனங்களிலே அதுல நம்ம செகண்ட் சாப்டரோட verse number 18 வரைக்கும் நம்ம கடந்த 4 வாரங்களாக பார்த்தோம். அதுக்குள்ள மறைந்து இருக்கிற சைலண்டா வர்க் பண்ணிட்டு இருந்த ஆண்டவருடைய சாவர்னிட்டியை கடந்த 4 வாரங்களாக நம்ம பார்த்து கொண்டே வந்ததான நிலைமையில இன்னைக்கு அந்த எஸ்தர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனம் தொடங்கி 3ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம் வரை உள்ள வேத பகுதியில கூட ஆண்டவருடைய சைலண்ட் சாவர்னிட்டியை இன்னைக்கும் நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எஸ்தருடைய சரித்திர புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் தொடங்கி 3ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம் வரை எடுத்துட்டீங்கன்னா சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் தொடங்கி 3ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம் வரை. 2ஆம் தரம் கன்னிகைகள் சேர்க்கப்படும் போது மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்தான். எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தான். எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தான். அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு எஸ்தர் மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னார். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே 4ஆகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அமத்தாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை
அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலைநிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். சத்தமாராமே சொல்ல இந்த அதிகாரத்தினுடைய இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனம் தொடங்கி 3ஆம் அதிகாரத்தினுடைய அதுல இருக்கிற மொத்தம் 15 வசனங்களினுடைய சம்பவம், சரித்திரம், வேதம் வாசிக்கிற பழக்கம் இருக்கிற விசுவாசிகள் அனைவரும் அறிந்ததை. இந்த சாப்டர் 2 verse number 19 தொடங்கி 3ஆம் அதிகாரத்தினுடைய அதனுடைய மொத்தம் 15 வசனங்கள். அதை வேதம் வாசிக்கிற வழக்கம் இருக்கிற விசுவாசிகளுக்கு இந்த சம்பவம், இந்த சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது பைபிள் படிக்கிற நமக்கு, எஸ்தரோட சரித்திரம் முன்னாடியே தெரிந்த நமக்கு அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு ராத்திரி ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் உங்களோட மனசுக்குள்ள இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச இந்த சரித்திரத்தோட மொத்த கதையையும் கொஞ்ச நேரம் அப்படியே உங்க மனசை விட்டு எடுத்து கொஞ்சம் தள்ளி ஒரு 5 நிமிஷம் அந்த பக்கம் வச்சுட்டு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத கொஞ்சம் கூட யூகிக்க முடியாத ஒரு நபராக இந்த வேத பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வேத பகுதியை நீங்க வாசித்தீங்கன்னா, இதோட ஒவ்வொரு வசனங்களும் ஒரு பெரிய எதிர்பார்ப்ப, அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பெரிய பதட்டத்தை நமக்கு கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியும். நமக்கு இந்த சரித்திரம் ரொம்ப நல்லா தெரியும், அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரியும். பட் அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அடுத்து என்ன நடக்கும்ங்கறத கொஞ்சம் கூட யூகிக்க முடியாத ஒரு நபரா இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனம் தொடங்கி 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 15 வசனத்தையும் நம்ம பார்த்தா, ஐயோ என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பதப்பதப்பு நமக்கு அதை வாசிச்சுட்டு வர இந்த மாதிரி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே, என்ன திடீர்னு ராஜா இப்படி பண்ணிட்டாரு, இவன் யாரு இந்த ஆமான், திடீர்னு இவன் இங்க இருந்து இந்த சம்பவத்துக்குள்ள உள்ளுக்குள்ள பூந்தான் அப்படிங்கிற மாதிரியான பல எண்ணங்கள் நமக்குள்ள ஓடும். ஏன்னா இந்த வேத பகுதி தான் இந்த சரித்திரத்தினுடைய கதை சூடு பிடிக்கிற ஒரு வேத பகுதி. இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனம் தொடங்கி 3ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 15 வசனங்கள் நம்ம சினிமா டிராமா எல்லாம் பார்க்கும்போது கதை சூடு பிடிக்கிற இடம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி இந்த எஸ்தரினுடைய சரித்திரம், இந்த சரித்திரம் சூடு பிடிக்கிற இடம் எதுன்னா இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனம் தொடங்கி 3ஆம் அதிகாரத்தின் 15 வசனங்கள். அப்படியே சாதாரணமா போய்கிட்டு இருந்த சரீரத்துல திடீர்னு ஒரு டென்ஷன், திடீர்னு ஒரு படபடப்பு இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பமாகிறத உங்களால பார்க்க முடியும். ஏன்னா அங்க சில காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்ப்போம். யூதர்களுக்கு விரோதமான ஒரு பெரிய எரிச்சல், யூதர்களுக்கு விரோதமான ஒரு பெரிய கோபம் இந்த இடத்துல இருந்து தான் மூல ஆரம்பிக்கிறத இத புதுசா வாசிக்கிற மாதிரி, இது அடுத்து என்ன நடக்கும்ங்கறத யூகிக்க முடியாத மாதிரி, நாம தெரியாத மாதிரி ஒருத்தங்களா வாசிச்சோம்னா இந்த ஸ்டோரியோட இன்டென்ஸ் ஹீட் நமக்கு புரியும். ஐயோ அடுத்து என்ன நடக்கும், என்ன ராஜா இப்படி பண்ணிட்டாரு, என்ன இந்த ஆமான் யாரு, இவன் ஏன் மொர்தெகாய் கும்பிடாம விட்டுட்டான், மொர்தெகாய் ஒருத்தர் கும்பிடல, ஏன் இந்த ஆமான் ஒட்டுமொத்த யூதர்களுக்கு விரோதமா இப்படி ஒரு திட்டத்தை போட்டான் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் நமக்குள்ள கடந்து வரும். வாக் வித் மீ around the text. நம்ம வாசித்த இந்த வேத பகுதிக்குள்ளே என்னோடு கூட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட கன்னி பெண்கள் ராஜாவாகிய அகாஸ்வேருவினுடைய மாடத்திற்கு போகிறார்கள். எடுக்கப்பட்ட 1460 பெண்களிலிருந்து எஸ்தர் ராஜாத்தியாக தேர்வு செய்யப்படுகிறார். மீதம் இருக்கிற 1000 சொச்சம் கன்னி பெண்கள் நம்ம கடந்த வாரத்துல எல்லாம் பார்த்தோம். சாஸ்காசினுடைய தலைமையிலே 2ஆம் கன்னி மாடத்திற்கு அவர்கள் சென்று விடுகிறார். எஸ்தர் எப்படி இருக்கிறா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மொர்தெகாய் எப்போதும் போல அரண்மனையினுடைய மாடத்திற்கு முன்பதாக உலாவுகிறார்.
எஸ்தரினுடைய பெற்றோரினுடைய மரணத்திற்கு பின்பதாக அவளை முழுவதுமாக பொறுப்பெடுத்து கவனித்துக் கொண்டு வருகிற மொர்தெகாய் இப்போ அந்த எஸ்தர் ஒரு ராணியா மாறிட்டா கூட அவளுடைய சுக செய்தியை குறித்து அறிந்து கொள்வதிலே மிகுந்த அக்கறை உள்ளவராகவே மொர்தெகாய் இருந்தார். ஆகவே நாள்தோறும் எஸ்தர் எப்படி இருக்கிறா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக, அவருடைய சுக செய்தியை அறிந்துக்கிறதுக்காக அரண்மனையினுடைய முகப்பிலே உலாவுகிறத மொர்தெகாய் ஒரு வழக்கமாகவே வச்சிருந்தார். சூழ்நிலை இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது எஸ்தருடைய சுக செய்தியை அறிந்து கொள்வதற்காக அரண்மனையினுடைய முகப்பிலே எப்போதும் போல ஒரு நாள் மொர்தெகாய் அமர்ந்திருந்த போது அகாஸ்வேரு ராஜாவினுடைய வாசல் காக்கிற பிரதானிகளாகிய 2 பேர், பிக்தான், பேரேஸ் அப்படின்னு 2 பேரை நம்ம பார்ப்போம். இந்த வாசல் காக்கிற இந்த பிரதானிகளாகி இவங்க 2 பேரும் ராஜா மேல இவங்களுக்கு இருந்த ஏதோ ஒரு வன்மத்தினால ராஜாவை கொல்றது அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க இந்த பிக்தானும் இந்த பேரேஸும் அகாஸ்வேரு ராஜாவை கொல்றதுக்காக போடுற திட்டத்தை, அதை பத்தி அவங்க பேசுற பேச்ச மொர்தெகாய் கேட்டாங்க. நான் நினைக்கிறேன் மொர்தெகாயா இத கேட்டிருக்க முடியாது. அவ்வளவு இறைச்சலுக்கு நடுவில் கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனாவே பயங்கர பிஸியா இருக்கும். நமக்கு என்ட்ரன்ஸ்லயே நமக்கு என்ன, அந்த மனு எழுதி கொடுக்குறவங்க எல்லாம் முன்னாடியே உட்கார்ந்துருப்பாங்க, டைப் பண்ணி கொடுக்குறவங்க எல்லாம் ஒரு பக்கத்துல உட்கார்ந்துருப்பாங்க, போலீஸ் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் என்ன செய்வாங்க, முன்னாடி இருப்பாங்க. உள்ள பல டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால நிறைய வண்டிகள் வரவும் போகவுமா, நிறைய ஆபீசர்ஸ் வரவும் போகவுமா இருக்கிறத பார்ப்போம். ஒரு கலெக்டர் ஆபீஸே அப்படின்னா 127 தேசத்தோட ராஜா இருக்கிற அரண்மனை அப்படின்னா அதனுடைய முகப்பு, அதனுடைய என்ட்ரன்ஸ் எவ்வளவு பிஸியா இருந்திருக்கும், எவ்வளவு நாய்ஸியா இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் அங்க வந்து போகிற இடமா இருக்கும், நிறைய சத்தம் கேட்கறதா இருக்கும். இந்த சத்தத்துக்கு நடுவுல இவங்க 2 பேரும் பேசினது, அதுவும் ராஜாவை கொல்ல போற திட்டத்தை 2 பேரும் அவ்வளவு சத்தமாவா பேசியிருப்பாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், அவ்வளவு சத்தமா ராஜா 127 தேசத்தினுடைய அதிபதிய கொல்ற சதி திட்டத்தை அவ்வளவு சத்தமாவா பேசியிருந்திருப்பாங்க. கண்டிப்பா என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, பேசியிருந்திருக்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்க பேசினது மொர்தெகாய்க்கு கேட்டுச்சான். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போதுதான் ஒரு பெரிய பேர் அமைதிக்கு பின்னாலும் தன்னுடைய பெரிய பேர் ஆளுமையை சைலண்டா பின்னாடி நின்று செய்துகிட்டே இருந்த நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கரத்தை நம்மளால உணர முடியுது. அவங்க பேசினத இந்த மொர்தெகாயை நம்முடைய ஆண்டவர் கேட்கும்படி என்ன செய்தாரா? சரி, சோ மொர்தெகாய் இந்த திட்டத்தை, அதாவது ராஜாவுக்கு விரோதமாக இந்த பிக்தானும் பேரேஸும் போட்ட அந்த திட்டத்தை மொர்தெகாய் எஸ்தர் கிட்ட சொல்றாரு. ஏமா இந்த மாதிரி புருஷனை போட்டு தர்றதுக்கு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, சோ எப்படியாவது இந்த தகவலை உன் வீட்டுக்காரருக்கு சொல்லிடு அப்படின்னு ஆமா மொர்தெகாய் எஸ்தர் கிட்ட சொல்றாங்க. எஸ்தர் அந்த செய்திய மொர்தெகாயினுடைய பெயரிலேயே ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு தெரிவிக்கிறார். அந்த நம்ம ஊர் ராஜா மாதிரி இல்ல போல, பொண்டாட்டி சொல்றதுக்கெல்லாம் ஆமான்னு தலையாற்ற ஆள் இல்ல போல. வசனம் சொல்லுது, ராஜா அது உண்மைதானா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணி, அந்த தகவல் உண்மைதானா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணி, அது உண்மைதான் அப்படின்னு ராஜாவாகிய அகாஸ்வேரு கண்டறிந்த போது அவனுக்கு 2 பேரையும் பிடிச்சு தூக்கு மரத்துல என்ன செய்ய, பொண்டாட்டி சொன்ன உடனே என் பொண்டாட்டி சொன்னா சரியா தான் இருக்கும் அப்படின்னு ராஜாவாகிய அகாஸ்வேரு செய்யாம அந்த சம்பவம், அந்த செய்தி அது உண்மைதான் அப்படிங்கறத ராஜாவாகிய அகாஸ்வேரு கிராஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க 2 பேரையும் பிடிச்சு தூக்கு மரத்துல போட்டு கொண்டுறான். இப்படியாக மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவினுடைய உயிரை காப்பாற்றுகிறார். மொர்தெகாய் he saves the life of the king. ராஜாவாகிய அகாஸ்வேருவினுடைய உயிரை மொர்தெகாய் காப்பாற்றுகிறார். என் கூட இருக்கீங்களா? தன்னுடைய உயிரையும் பணயம் வச்சு ராஜாவுக்கு விரோதமா ஒரு கும்பல் போட்ட திட்டத்தை எஸ்தர்ட்ட சொல்லி அதை ராஜா கிட்ட கொண்டு போய் ராஜாவோட உயிரை மொர்தெகாய் காப்பாத்து. சோ நான் சொன்ன மாதிரி ரொம்ப பிளெயினா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் கூட யூகிக்க முடியாத ஆளா 2வது அதிகாரத்தோட இந்த 19 வசனத்துக்கு மேல இருக்கிற வசனங்கள் அப்படியே பார்த்துட்டு வரும்போது அடே அப்பா மொர்தெகாய் உயிரையும் பணையம் வச்சு ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு விரோதமா 2 பேர் போட்ட சதி ஆலோசனையை நாசூக்கா எஸ்தர்ட்ட சொல்லி எஸ்தர் மூலமா அதை ராஜா கிட்ட கொண்டு போயிட்டான். சோ இதுக்கப்புறம் இந்த மொர்தெகாயோட வாழ்க்கை பயங்கர ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு தானே நம்ம ஒரு நாவல் படிக்கிற மாதிரி, ஒரு கதை வாசிக்கிற மாதிரி இதோட அடுத்த கட்டம் என்னன்னு
என்னன்னு தெரியாதவங்களா வாசிச்சுட்டு போனா எப்படிதான் நினைப்போம்னா, ஒரு ராஜாவோட உயிரை என்ன செஞ்சுட்டார், ரோட்ல அடிபட கிடந்த நாயை காப்பாத்தி கொடுத்தாலே நம்மளை கூப்பிட்டு பிரைஸ் ரிவார்ட் கொடுக்குறாங்க. அவர் ராஜாவாகி அகாஸ்வேரு 127 தேசத்தோட ராஜாவோட உயிரை காப்பாத்தின மொர்தெகாயோட லைஃப் இதுக்கப்புறம் பயங்கர பிளெஸிங்கா இருக்கும். மொர்தெகாய்க்கு சில வெகுமதிகளை கொடுக்கிறது மூலமா ராஜாவோட நன்றி கடனை தீர்த்துக்குவாரு அப்படின்னு தான் நாம என்ன செய்வோம், பிளைனா அதோட அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியாத ஆளா வாசிச்சுட்டு வந்தா அப்படிதான் நினைப்போம். பிகாஸ் மொர்தெகாய் has taken life risk. மொர்தெகாய் ஒரு பெரிய உயிரையே பணைய வச்சு அந்த வேலையை செய்திருக்காரு. யோசித்து பாருங்க, ராஜாவே கொல்றதுக்கு அவங்க 2 பேர் திட்டம் போடுறாங்கன்னா அவங்க 2 பேர் சாதாரணமான ஆளா இருந்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க 2 பேருக்கு பேக்ரவுண்ட்ல எந்த சப்போர்ட்டுமே இல்லாம இருந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? 127 தேசத்தினுடைய அதிபதியை கொல்றதுக்கு போட்டு தள்ளுறதுக்கு 2 பேர் ஆலோசனை பண்றாங்கன்னா அவனுக்கு கண்டிப்பா சாதாரணமான ஆளா என்ன செஞ்சிருக்க முடியாது. 127 தேசத்தினுடைய அதிபதியவே போட்டு தள்ளிட முடியும்னா ஒரு அகதியா இந்த ஊர்ல இருக்கிற மொர்தெகாய் இவன் ஏமாத்துறான் அவங்க 2 பேருக்கு. இப்ப இந்த மொர்தெகாய் தான் ஒட்டு கேட்டு இந்த செய்தியை எஸ்தர்கிட்ட சொல்லிட்டான் அப்படிங்கிறது இந்த 2 பேருக்கும் தெரிஞ்சிருந்தா மொர்தெகாயோட கதை அங்கேயே க்ளோஸ் ஆயிடும். ஏன்னா கண்டிப்பா அரண்மனையில ஸ்லீப்பர் செல்ஸ் கண்டிப்பா என்ன செஞ்சிருந்திருப்பாங்க. ஏன்னா இந்த 2 பேர் சேர்ந்து 127 தேசத்துடைய அதிபதியா இருக்க ராஜாவாகிய அகாஸ்வேருவை கொல்றாங்கன்னா அவங்க 2 பேரும் தனியால கண்டிப்பா என்ன செஞ்சிருக்க முடியாது. அவங்களுக்கு நிறைய பேக் சப்போர்ட்டர்ஸ் இருந்திருப்பாங்க. அங்கங்க அவங்களுக்கு தகவல் கொடுக்கிற ஆட்கள் கண்டிப்பா என்ன செஞ்சிருந்திருப்பாங்க. அப்போ மொர்தெகாய் இந்த செய்தியை எஸ்தருக்கு சொன்னதை, எஸ்தர் இந்த செய்தியை ராஜாவுக்கு சொன்னதை இவங்க போய் உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்லீப்பர் செல்ஸ், அரண்மனையில் இருக்கிற ஸ்லீப்பர் செல்ஸ் யாராவது இந்த பிக்தாவுக்கு இந்த தேரேஸ்க்கு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொர்தெகாயோட கதை க்ளோஸ். ஆனா மொர்தெகாய் தன்னோட உயிரை பணையம் வச்சு ராஜாவாகிய அகாஸ்வேருடைய உயிரை மொர்தெகாய் காப்பார். சோ ராஜா யாருக்காவது நன்றி உள்ளவனா இருக்கணும்னா இந்த மொர்தெகாய் தான் நன்றி உள்ளவனா இருக்கணும். ராஜா யாரையாவது உயர்த்தணும்னா, ராஜா யாரையாவது கனம் பண்ணணும்னா கண்டிப்பா இந்த மொர்தெகாயை தான் செய்யணும். ஏன்னா அவரோட லைஃபை ரிஸ்க் எடுத்து மொர்தெகாய் அகாஸ்வேரு ராஜாவை அவரோட உயிரை காப்பாத்தி கொடுத்திருக்கார். ஆனா ராஜா அப்படி செய்தாரா அப்படின்னு பார்த்தா ராஜா அப்படி செய்யல. ராஜா மொர்தெகாய்க்கு நன்றி உள்ளவனா நடந்துட்ட மாதிரி தெரியல. ராஜா மொர்தெகாய்க்கு பதவி கொடுத்து உயர்த்தி கனம் பண்ணின மாதிரி என்ன செய்யல. ராஜா அப்படி பண்ணல. ராஜா மொர்தெகாயை ஹானர் பண்ணல. ராஜா மொர்தெகாய்க்கு ஒரு தேங்க்ஸ் நோட் கூட எழுதி என்ன செய்யல. சரி பேசல, அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் நோட்டாவது எழுதி, ஒரு இப்பெல்லாம் ட்விட்டர்ல நம்ம தலைவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரீதியில ஒரு தேங்க்ஸ் நோட்டாவது மொர்தெகாய்க்கு ராஜா போட்டாரான்னு கேட்டா பல சமயங்கள்ல நம்மளோட தியாகத்திற்கு மனிதர்கள் கிட்ட அங்கீகாரம் கிடைக்கிறது. we are not recognized all the time. மொர்தெகாய் உயிரையே பணைய வச்சு அகாஸ்வேரு ராஜாவை என்ன செய்திருக்கிறான், காப்பாத்திருக்கிறான். ஆனா மொர்தெகாயோட தியாகத்திற்கு அகாஸ்வேரு அங்கீகாரம் கொடுத்தான, ரெகக்னைஸ் பண்ணாரான்னு கேட்டா அதான் நான் சொன்ன, பல சமயத்துல மனிதர்கள் நம்மளோட தியாகத்திற்கு அங்கீகாரம் கொடுக்கிறது இல்லை. மனிதர்கள் கிட்ட நமக்கு ரெகக்னைசேஷன் கிடைக்கிறது இல்லை. எல்லாரும் எல்லா நேரத்திலையும் நம்மளை பாராட்டுறது கிடையாது, ஊக்கப்படுத்துறது கிடையாது, உற்சாகப்படுத்துறது கிடையாது. நம்மளோட தியாகத்துக்கு இதையெல்லாம் மனிதர்கள் செய்வாங்க, முதலாளிங்க செய்வாங்க, தலைமையில் இருக்கிறவங்க செய்வாங்க. ஏன் நம்ம குடும்பத்துல நம்ம கூடவே இருக்கிற ஆட்கள் இதையெல்லாம் நமக்கு செய்வாங்கன்னு நாம எதிர்பார்ப்போம்னா நாம ஏமாந்துதான் போவோம். ஏன்னா பல சமயத்துல மனிதர்கள் நம்முடைய தியாகத்தை ரெகக்னைஸ் பண்றது இல்லை, நம்முடைய தியாகத்தை அங்கீகரிக்கிறது இல்லை. நாம யாருக்காக விழுந்து ஜெபிச்சோமோ அவங்களே நமக்கு விரோதமா என்ன செய்வாங்க, திரும்புவாங்க. யாரை காப்பாத்துறதுக்காக நம்முடைய சக்திக்கு மீறின உதவிகளை நாம செய்தோமோ அவங்களே நம்மளை பார்க்கும் போது நம்மளை யாருன்னே தெரியாத மாதிரி நம்மளை கடந்து என்ன செய்வாங்க, போவாங்க. யாருக்கு விழுந்து உபச்சாரம் பண்ணி உதவி செஞ்சு காப்பாத்தி அவங்களுக்காக நின்று எடுத்து காரியங்களை செய்தோமோ அவங்களே நம்மளை யாருன்னு தெரியாத மாதிரி நம்ம நிக்கிற இடத்துல நம்மளை கடந்து போவாங்க. Look at the text. Mordecai should have been rewarded. உயிரையே பணயம் வச்சு ராஜாவாகிய அகாஸ்வேருவை காப்பாத்தின மொர்தெகாய் கணக்குக்கு பார்த்தா இந்த நேரத்துக்கு மொர்தெகாய் கனப்படுத்தப்பட்டிருக்கணும். கணக்குக்கு பார்த்தா இந்த நேரத்துக்கு மொர்தெகாய்க்கு ராஜாவாகிய அகாஸ்வேரு எதையாவது செய்திருக்கணும். ஆனா ராஜாவாகிய அகாஸ்வேரு மொர்தெகாய்க்கு ஏதும் கொடுக்கிறதுக்கு பதிலா ராஜாவாகிய அகாஸ்வேரு ஆமானுக்கு பதவி கொடுத்தத 13வது அதிகாரத்தோட 3வது அதிகாரத்தோட 1வது வசனத்திலே நம்ம என்ன செய்றோம்.
பார்த்தா மொர்தெகாய் தான் இந்த இடத்துல உயர்த்தப்பட்டிருக்கணும், மொர்தெகாய் தான் இந்த இடத்துல அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். ஆனா மொர்தெகாய் அங்கீகரிக்கப்படல, மொர்தெகாய் உயர்த்தப்படல. ராஜா மொர்தெகாய்க்கு எதுவும் கொடுக்கிறதுக்கு பதிலா ராஜா ஆமான உயர்த்தத நம்ம பார்க்கிறோம். அகாஸ்வேரோட உயிரை காப்பாத்தினது மொர்தெகாய், ஆனா அகாஸ்வேரு பதவி கொடுத்தது மொர்தெகாய்க்கு இல்ல, ஆமான். உயிரை கொடுத்து தியாகம் பண்ணினது மொர்தெகாய், ஆனா ராஜா உயர்த்தினது மொர்தெகாயே இல்ல, ஆமான். எத்தனை பேர் இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தின் வழியா கடந்து போய்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாது. கணக்குக்கு பார்த்தா நீங்க தான் உயர்த்தப்பட்டிருக்கணும், நீங்க தான் கொண்டாடப்பட்டிருக்கணும். ஆனா உங்களுக்கு பதிலா வேற யாரையோ இந்த உலகமும் மனிதர்களும் உயர்த்துறாங்க, கொண்டாடுறாங்க. கணக்குக்கு பார்த்தா நீங்க இருக்க வேண்டிய இடத்துல வேற யாரோ இருக்கிறாங்க, நீங்க வாங்க வேண்டிய சம்பளத்தை வேற யாரோ வாங்கிட்டு இருக்கிறாங்க. உங்களோட இடத்துல உங்களுக்கான நீங்க இருக்க வேண்டிய வீட்டுல உங்களுக்கு பதிலா வேற யாரோ இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்நேரத்துக்கு கிடைச்சிருக்க வேண்டிய பதவி கௌரவம் வேற யாருக்கோ கொடுத்துட்டாங்க. பாடுபட்டது நீங்க தான், உழைச்சது நீங்க தான், உண்மையா இருந்தது நீங்க தான். ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உலகமும் மனிதர்களும் சொந்த குடும்பமும் உறவுகளும் உங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்கோ. ஆர் யூ இன் a situation like that? நீங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கீங்களா? மொர்தெகாய் உயிரை பணைய வச்சு ராஜாவாகிய அகாஸ்வேருவை சேவ் பண்ணான். ஆனா ராஜாவாகிய அகாஸ்வேரு மொர்தெகாயை உயர்த்தல, ராஜாவாகிய அகாஸ்வேரு மொர்தெகாய்க்கு கனம் பண்ணல, மாறாக மொர்தெகாயை விட்டுட்டு அவனுக்கு பதிலா ஆமான. இன்னைக்கு ராத்திரி நீங்க யாராவது அந்த மாதிரியான நிலைமையில இருந்தீங்கன்னா நான் சொல்றதை கேளுங்க. இந்த உலகமும் மனிதர்களும் உங்களோட நற்கிரியைகளை மறக்கலாம், ஆனா சர்வலோக நியாயாதிபதியாகிய உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய நற்கிரியைகளை மறந்து விடுகிறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. ஏற்ற வேளையிலே உங்களுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை உங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? ஹalleluya. ஆமான் அப்படிங்கறவன் ஒரு ஆகாகியம் மாத்திரமல்ல, காலம் காலமாக யூதர்களுக்கு எதிராக இருக்கிற அமலேக்கியர்களுக்கு இந்த ஆமான் சொந்தக்காரன். ஒண்ணு பார்த்தோம், மொர்தெகாய்க்கு கிடைக்க வேண்டிய ஹானர், மொர்தெகாய்க்கு கிடைக்க வேண்டிய பொசிஷன் ஆமானுக்கு கிடைக்கும். மனிதர்கள் நம்மளை அங்கீகரிக்கலைன்னா போட்டும் பரவாயில்ல, கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நம்மை அங்கீகரிப்பார். ஏற்ற வேளையிலே அவர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமான் ஒரு ஆகாகியன் மாத்திரமல்ல, காலம் காலமாக யூதர்களுக்கு எதிராளிகளாக இருக்கிற அமலேக்கியர்களுக்கு இந்த ஆமான் சொந்தக்காரர். யூதர்களுக்கும் சமானியர்களுக்கும் நடுவுல எப்படி ஒரு விரோதம் இருந்துகிட்டே இருந்துச்சோ அதே மாதிரி அமலேக்கியர்களுக்கு யூதர்களுக்கும் நடுவுல ஒரு விரோதம் இருந்துகிட்டே இருந்தத பைபிள்ல நம்மளால பார்க்க முடியும். வெந்த பூனையில வேலை பார்த்துட்டு மாதிரி ராஜாவாகிய அகாஸ்வேரு மொர்தெகாயை விட்டுட்டு வேற யாரையோ உயர்த்தினது மாத்திரம் இல்லாம மொர்தெகாயோட எதிரியவே என்ன செஞ்சான்? உயர்த்தி. என்னை விட்டுட்டு எனக்கு பதிலா இன்னொருத்தனை உயர்த்துறதே கஷ்டம், என்னோட எதிரியா அந்த இடத்துல உயர்த்துறது அப்படிங்கிறது இன்னும் கொடுமையான விஷயம். நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மொர்தெகாய் இந்த நேரத்துல சூசான்ல இருக்க வேண்டிய ஆள் இல்ல, இவன் இங்க இருக்க வேண்டியது இல்ல. சிறையிருப்பினுடைய காலம் முடிந்து விட்டது. கிங் சைரஸ் ராஜா பாபிலோனை கைப்பற்றின உடனே இந்த மொர்தெகாய் எருசலேமுக்கு போயிருக்கலாம். ஆனா மொர்தெகாய் திரும்பி போகாம அங்கே பெர்சியாவிலேயே தங்கினது மாத்திரம் இல்லாம அவரோட அடையாளத்தையும் மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்த போது, திரும்பி அவரோட இடத்துக்கு போகாம, அவரோட ஊருக்கு போகாம, கர்த்தர் அவருக்காக வச்சிருக்கிற எல்லைக்கு போகாம பெர்சியாவிலேயே இருந்தது மாத்திரம் இல்லாம அவரோட அடையாளத்தையும் மறைச்சு மொர்தெகாய் வாழ்ந்துகிட்டு இருந்த போது ஒரு அந்நியனை, ஒரு புறஜாதிக்காரனை இந்த மொர்தெகாய்க்கு மேலாக அகாஸ்வேரு தூக்கி வச்சு. நீங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல மொர்தெகாய், நீ உன்னோட சிறையிருப்பினுடைய நாட்கள் முடிஞ்சிருச்சு. அவரோட ஆட்சி உனக்கு சைரஸ் பாபிலோனை எடுத்த உடனே இப்போ நீ மரியாதையா நீ எங்க போயிருந்திருக்கலாம்னா எருசலேமுக்கு போயிருந்திருக்கலாம். ஆனா மொர்தெகாய் எருசலேமுக்கு போகாம பெர்சியாவிலேயே தங்கியிருந்ததோடு மாத்திரம் அல்லாம அடையாளத்தையும் மறைச்சு தான் ஒரு யூதன் அப்படிங்கிற அடையாளத்தையும் மறைச்சு இருந்த போது ஒரு புறஜாதிக்காரனை, ஒரு அந்நியனை மொர்தெகாய்க்கு மேல அகாஸ்வேரு தூக்கி வச்சான். மொர்தெகாயோட எதிரிய அகாஸ்வேரு மொர்தெகாய்க்கு மேலாக உயர்த்தி வச்சான். நான் சொல்றது கேளுங்க, நீங்க யாருங்கிற உங்களோட அடையாளத்துக்காக எப்போதுமே நீங்க வெட்கப்படாதீங்க. உங்களோட அடையாளத்துக்காக நீங்க எப்போதுமே என்ன செய்யாதீங்க? வெட்கப்படாதீங்க.
never be ashamed of who you are. நீங்க யாருங்கிற உங்களோட அடையாளத்துக்காக எப்போதுமே நீங்க என்ன செய்யாதீங்க. நீங்க யாரா இருக்கிறீங்களோ அவங்களாவே இருங்க. ஏன்னா உங்களோட அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு சில காரியங்களுக்கு பின்பதாக, மனிதர்களுக்கு பின்பதாக நீங்க ஒளிந்திருக்கும் போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க யாரோ அவங்களாவே இருங்க. உங்க அடையாளத்தை நீங்க மறைக்க வேண்டாம். மொர்தெகாய் அவரோட அடையாளத்தை மறைச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மறைச்சு அங்க இருந்த போது, போகாம மறைச்சிட்டு பெர்சியாவிலே இருந்த போது அவருடைய எதிரியா அவனுக்கு மேல ராஜா தூக்கி வச்சான். அப்போ என்னோட உங்களோட அடையாளத்துக்காக நாம வெட்கப்பட வேண்டாம். நாம யாரோ அதாவே நாம இருப்போம். நாம நம்மளோட அடையாளத்தை மறைச்சுக்கும் போது, நாம நம்மளோட அடையாளத்தை மறைச்சு சில மனிதர்களுக்காக இல்ல சில சூழ்நிலைகளுக்காக நாம நம்மளை மேனிபுலேட் பண்ணி ஹைட் பண்ணி ஒளிச்சுக்கும் போது நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காம போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. முந்தியெல்லாம் யாராவது ஃபோன் பண்ணி அட்மிஷன் என்கொயரிக்காக கேட்டு அப்படியே பேசிட்டே வரும்போது நீங்க கிறிஸ்டினா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா, அது கிறிஸ்டின்னு சொன்னா அது நிறைய அதை பத்தின நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால டக்குன்னு ஆமா அப்படின்னு சொன்னா ஒருவேளை அவங்க சேர்த்தாம போயிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்து டக்குன்னு இப்ப போன்ல ஒரு கஸ்டமரோடய பேசிட்டே இருந்து நீங்க கிறிஸ்டினா சார் அப்படின்னு கேட்டா, இல்லைங்க நான் சொல்றேன். இப்ப என்ன ஏதோ பாவி மாதிரி பாக்குறீங்க, உனக்கா மைக்கு கொடுத்து நிப்பாட்டிருக்காங்க. இப்ப நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவேன். கொஞ்சம் முன்னாடி எல்லாமே நம்ம கிறிஸ்துவுக்கு நம்ம வளரதான் செய்யறோம். வளர்ந்து தேர்னவங்க யாரும் இல்லை. ஸோ அதனால மைக்கு டக்குன்னு கொடுக்குங்கன்னு இப்பவே திரும்பி பாசிட்டு சொல்லிடுங்க. ஸோ முன்னாடி அப்படி யாராவது கேட்டா, இல்லைங்க நான் கிறிஸ்டின் இல்லை, இது ஒரு செக்யூலர் ஹோமுங்க, யார் வேணா இங்க இருக்கலாம் போகலாம், நான் இந்த ஜாதிக்காரன் அப்படின்னு டக்குன்னு உடனே என்ன செஞ்சிருது. அப்படி சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு கடைசியில அந்த ஆசாமி பேசினாலு இல்ல ஏன் கேட்டேன்னா, கிறிஸ்டினுக்கு தாங்க இந்த மாதிரியான குணமெல்லாம் இருக்கும், அவங்க தான் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்க தான் இந்த மாதிரி ஹோம் எல்லாம் வச்சு நடத்தும், அதுதான் நீங்க கிறிஸ்டினோன்னு கேட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் பூசி மழுவி இல்லைங்க நானும் சர்ச்சுக்கு போறாங்க அப்படின்னு. நாம யார், அதான் நான் 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன். நீங்க யாருங்கிற உங்களோட அடையாளத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் மறைக்காதீங்க, விட்டு கொடுக்காதீங்க. Be who you are. நீங்க யாரா இருக்கிறீங்களோ, நீங்க சத்தமா பாடுறது ஆராதிக்கிறது யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்களா இருங்க. நீங்க வாரம் சர்ச்சுக்கு வர்றது யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்களா இருங்க. நீங்க வசனத்தின் படி நடக்கிறது யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்களா இருங்க. நீங்க ஜெபிக்கிறதும் துதிக்கிறதும் கர்த்தருக்காக கொடுக்கிறதும் ஊழியம் செய்யறதும் யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்களா. லாக்டவுன்லாம் முடிஞ்சு சர்ச் ஓபன் பண்ணாங்க, யாரு சர்ச்சுக்கு வந்தாங்களோ வரலையோ நீங்களாவே என்ன செய்யுங்க, தசமபாகம் எல்லாம் எதுக்கு கொடுத்துட்டு நேரா பரலோகத்தோட அக்கௌண்ட்டுக்கா போகுது, எப்படி பார்த்தாலும் ஒரு மனுஷனோட கைக்கு தானே போகுது, அதெல்லாம் எதுக்கு கொடுத்துட்டு யாரு சொன்னாலும் நீங்களா என்ன செய்யுங்க, ஜாப் பண்ணிட்டு தான் சாப்பிடுவீங்களா, பாட்டு பாடிட்டே தான் வேலை செய்வீங்களா? Be who you are. நீங்க யாரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள உங்களை கர்த்தர் யாருன்னு உங்களை அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறாரோ அவங்களாவே நீங்க இருங்க. அவங்களா நீங்க இருக்காம உங்களை நீங்க மறைச்சுக்கும் போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை சில சமயம் உங்களுக்கு கிடைக்காம என்ன செய்யலாம், பக்கத்துல ஒருத்தங்களை பார்த்து அப்படித்தான், பக்கத்துல அப்படித்தான், ஐயோ பக்கத்துல பார்த்து அப்படிதான், சத்தமா அப்படித்தான், உங்களுக்கு பிடிக்கலன்னா பக்கத்துல உங்களுக்கு பிடிக்கலன்னா எந்திரிச்சு பின்னாடி போய் உட்கார்ந்துக்கோங்க. நான் அப்படிதான் பாடுவேன், நான் அப்படிதான் கை தட்டுவேன், நான் அப்படிதான் துதிப்பேன், நான் அப்படிதான் சர்ச்சு திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உட்காருவேன், நான் அப்படிதான் கர்த்தர் எனக்குள்ள கொடுத்த தாளத்தை மறைக்க மாட்டேன், ஏன்னா கர்த்தர் நல்லா வச்சிருக்காரு, நான் அப்படிதான் புது ட்ரெஸ் தான் போட்டுட்டு வருவேன், நீ என்னை பார்த்தா நீ உனக்கு கொழுப்புன்னு சொன்னாலும் சரி, உனக்கு பணத்திமிரு, நான் அப்படிதான். என்னோட ஆண்டவர் எப்படி சொல்றாரோ, என்னோட ஆண்டவர் யாரா வச்சிருக்காரோ, நீ என்னை யாரா டிக்டேட் பண்றையோ அது இல்லைன்னா, என் ஆண்டவர் என்னை யாரா டிக்டேட் பண்ணிருக்காரோ அதுதான் நானா தான் இருப்பேன். உனக்கு கஷ்டமா இருந்தா எந்திரிச்சு பின்னாடி போய் உட்கார்ந்து, ஏன்னா உனக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக என்னோட அடையாளத்தை என்னால மறைக்க முடியாது, ஒழிக்க முடியாது. சொல்றவங்க மாத்திரம் சத்தமா ஆமென் சொல்லுங்க. மொர்தெகாய் அவனோட அடையாளத்தை மறைச்சிட்டு இருந்த போது ராஜாவாகிய அகாஸ்வேரோ அவனுடைய எதிரியை அவனுக்கு மேல தூக்கி வச்சா. நான் திருப்பி சொல்றேன், நம்முடைய அடையாளத்தை நாம மறைக்கும் போது நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள்
நமக்கு கிடைக்காம, நாம நல்லா பாடுறவங்க, துதிக்கிறவங்க, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற அக்கா நம்மள ஒரு மாதிரி பைத்தியம் நினைச்சுக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு நாம அதை ஹைட் பண்ணி துதிக்கும் போது நமக்கு கிடைக்க வேண்டிய விடுதலையே நம்ம இழந்துறோம்ல. அப்படி இருக்க வேண்டாம். be who you are. நீங்க யாரா இருக்கிறீங்களோ அவங்களா இருக்கிறதுக்கு நீங்க வெட்கப்படாதீங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களையும் ஒரு அடையாளத்தையும் நீங்க விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனை துதிக்கிறதற்காகவே அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நீங்க இந்த உலகத்துல இருந்தாலும் நீங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை கீழா இல்ல மேலான, இதெல்லாம் தான் உங்களோட அடையாளம், இதெல்லாம் தான் உங்களோட ஐடென்டிட்டி. அப்படியே நீங்க இருங்க, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. மொர்தெகாய் தான் ஒரு யூதன் என்கிறதான தன்னுடைய அடையாளத்தை மறைச்சு இருக்கும்போது ஆமான் அந்த தேசத்துல உயர்த்தப்படுறார். இங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அகாஸ்வேரு எப்பெல்லாம் இந்த ஆமான் எழுந்து வெளியில நடந்து வராரோ அப்பெல்லாம் ஜனங்க எழுந்து நின்று ஆமானுக்கு முன்னாடி பணிந்து குனிந்து வணங்கி நமஸ்கரிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளைய அகாஸ்வேரு ராஜா போட்டிருந்தான். ஏன்னா இந்த ஆமான் அகாஸ்வேருவுக்கு அடுத்த பொசிஷன்ல என்ன செஞ்சிருந்தான், வச்சிருந்தான். அதனால இந்த ஆமான் எப்பெல்லாம் சேரை விட்டு எந்திரிக்காரோ அப்பெல்லாம் நாமளும் என்ன செஞ்சிடணும், எந்திரிச்சிடணும். ஆமான் எப்பெல்லாம் இறங்கி வெளியில வராரோ அப்பெல்லாம் நாமளும் என்ன செஞ்சிடணும், உடனே என்ன செஞ்சிடணும். ஆகவே எப்போதெல்லாம் இந்த ஆமான் வெளியில வருவாரோ அப்போதெல்லாம் எல்லாரும் குனிஞ்சு இந்த ஆமானுக்கு மரியாதை செலுத்துவாங்க. மொர்தெகாய் தான் ஒரு யூதன் என்கிற தன்னோட அடையாளத்தை மறைச்சு வச்சிருந்தார். அவரு சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ஜனம் அப்படிங்கிறத மொர்தெகாய் மறைச்சு வச்சிருந்தார். ஒரு ராணியா ராஜாத்தியா அரண்மனைக்குள்ளேயே இருக்கிறா எஸ்தர், அவளையும் அவனோட அடையாளத்தை மறைச்சு வச்சுட்டு சொல்லி மொர்தெகாய் சொல்லி இருந்தார். இவர் ஒரு யூதன்ங்கிறதும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய வம்ச வழியில வந்தவர் அப்படிங்கிறதும் யாருக்கும் தெரியாம மொர்தெகாய் மறைச்சு வச்சிருந்தார். எது வரைக்கும்னா இந்த குனிஞ்சு கும்பிடு போடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வர்ற வரைக்கும் மொர்தெகாய் என்ன செஞ்சிருந்தாரா, மறைச்சு வச்சிருந்தார். என்ன செஞ்சிருந்தாருங்க, எது வரைக்கும்னா குனிஞ்சு கும்பிடு போடணும், ஆமான பார்த்த உடனே சல்யூட் அடிக்கணும், எஸ் சார் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கட்டம் வர்ற வரைக்கும் மொர்தெகாய் என்ன செஞ்சிருந்தாரா, மறைச்சு வச்சிருந்தார். ஆமான அரண்மனையிலிருந்து வெளியில வர்றான், மொர்தெகாயை தவிர எல்லாரும் குனிஞ்சு கும்பிடுறாங்க. ஏன்னா எங்கேயோ இந்த மொர்தெகாய் தனக்குள்ள சில அளவுகோலை போட்டு வச்சிருந்தான். there are some lines that I am not going to cross. எதை வேணாலும் செய்வேன் ஆனா இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு ஒரு லைனை மொர்தெகாய் எங்கேயோ அவருக்குள்ள என்ன செஞ்சிருந்தார், போட்டு வச்சிருந்தார். என்ன வேணா செய்யறேன், ஓகே, ஏதோ என்னோட அடையாளத்தை. அதனாலதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, மறைக்கிறது வேற மறுதலிக்கிறது வேற. நம்ம முதல் வாரத்திலே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். மொர்தெகாயும் எஸ்தரும் மறுதலிக்கல, மறைச்சிருந்தாங்க. அதான் நான் சொன்னேன், எல்லா நேரத்திலையும் நம்மளோட விசுவாசத்தை எல்லாருக்கும் காட்டுற மாதிரி தூக்கி பிடிச்சிட்டே தான் நடக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் என்ன செய்யறது இல்லை. இங்க வராதேன்னா அங்க போக வேண்டாம், அங்க வந்து சொல்லாதேன்னா சொல்ல வேண்டாம். தூசி தட்டிட்டு நீ பாட்டுக்கு வந்துட்டே, தூசி கூட மேல ஒட்டாம பார்த்து போனதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஒழிய அதான் மீறி அந்த அக்காவோட கதவை உடைச்சு உள்ளுக்குள்ள ஊந்து அதெல்லாம் முடியாது, மொத்த பைபிளை கரைச்சு மண்டைக்குள்ள ஊத்தாம நான் இன்னைக்கு வெளியில போக மாட்டேன் அல்லேலூயா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம். எல்லா நேரத்திலையும் என்னோட விசுவாசத்தை நான் தூக்கி பிடிச்சிட்டே தான் நடக்கணுங்கிற கட்டாயம் இல்ல. சில சமயம் நான் அதை மறைச்சும் என்ன செய்யலாம், வச்சுக்கலாம், ஒன்னும் தப்பு இல்லை. அதனால மொர்தெகாய் அவரோட அடையாளத்தை மறைச்சு தான் வச்சிருந்தார். உள்ளுக்குள்ள சில லைன் போட்டிருந்தார், இதை செய்வேன், இதுக்கு மேல என்ன செய்ய மாட்டேன். கிறிஸ்தவர்களாகிய நாம, ஜீவனுள்ள தேவனுடைய சந்ததியார்களாகிய நாம, ஆவிக்குரிய ஆபிரகாமுடைய வம்சத்தார்களாகிய நாம கடக்கக்கூடாத கோடுகள்னு சில கோடுகள் இருக்கு, செய்யக்கூடாத விஷயம்னு சில விஷயங்கள் இருக்கு. அதுல ஸ்டாண்டா உறுதியா நானும் நீங்களும் என்ன செய்யணும், நிக்கணும். மொர்தெகாய் அவரோட ஸ்டாண்ட்ல, அவரோட தன்னிலையில உறுதியா இருந்தார். என்ன ஸ்டாண்டு, ஆமாயா நான் என்னோட அடையாளத்தை மறைச்சேன்தான், நான் அகாஸ்வேரோட அரண்மனையில வேலை செய்யறேன், அந்த ஆளுக்கு நான் ஒரு யூதன்னு தெரிய வேண்டாம்னு என்னோட அடையாளத்தை நான் மறைச்சிருந்தேன். நான் மறைச்சுதான் வச்சிருந்தேன் ஒழிய மறுதலிக்கல. மறைச்சேன்தான், நான் ஒரு யூதன்னு அகாஸ்வேருவுக்கு தெரிய வேண்டாம்னு நினைச்சேன்தான். ஆனா இந்த குனிஞ்சு கும்பிடு போடுறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது இதை என்னால செய்யலாம். ஒரு யூதனா, சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய மகனா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் கட்டளையே என்ன என்று, உனக்கு வேற தேவர்கள் இருக்க வேண்டாம், யாருக்கு முன்னாடி குனியாத, கும்பிடு போடாத, என்ன மாத்திரம் தான் நீ சேவிக்கணும், என்ன மாத்திரம் தான் நீ வணங்கணுங்கிறது தான் ஒரு யூதனா, ஒரு சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய மகனா எனக்கு இருக்கிற முதல் கட்டளையே அதுதான். அப்படிங்கும் போது நீ அதை டச் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஓகே,
இதுக்கு மேல கண்டிப்பா என்ன செய்ய. நான் இப்ப மறைச்சு நம்ம விசுவாசத்தை எல்லா பக்கமும் தூக்கி பிடிச்சிட்டே காட்டிட்டே நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படின்னா அதுக்கு ஒரு லைன் நமக்கு தெரியணும். வசனத்துக்குள்ள உட்பட்டு சில லைன் பார்டர்ஸ் நமக்கு நம்மளே இது வரைக்கும் ஓகே, இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரக்கூடாது. அதை தாண்டி நீ அந்த பக்கம் கூப்பிட்டேன்னா அதுக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது. மொர்தெகாய் சூசான்ல தான் இருக்காரு. ஆனா தன்னை யார் இந்த சூசான்ல வச்சிருக்கிறதுன்னு மொர்தெகாய்க்கு தெரியும். பெர்சியாவில் தான் இருக்காரு. ஆனா என்னை யார் இந்த பெர்சியாவில் வச்சிருக்கா, ஏதோ ஒரு நோக்கம் இருக்குங்கிறது. என்னையும் உங்களையும் இதுவரைக்கும் கொண்டு வந்தது யாரு, என்னையும் உங்களையும் உயிரோட வச்சிருக்கிறது யாரு, எனக்கு உங்களுக்கு வழியே இல்லாத இடம் இல்ல, வழிகளை திறந்து கொடுத்தவர் யாருன்னு எனக்கு உங்களுக்கு சரியா தெரியும்னா சிலதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். எது வசனத்துக்கு உட்பட்டதோ, எது தேவன் சொல்றாரோ, எது ஆவியானவர் உணர்த்துறாரோ அதை மட்டும்தான் செய்வோம். அதை கிராஸ் பண்றத இது வரைக்கும் ஓகே, இதுக்கு மேல முடியாதுன்னு தைரியமா சொல்லுவோம். இது வரைக்கும் கொண்டு வந்தது கர்த்தர் தான்ங்கிற அறிவு இருக்கிறவங்க எத்தனை பேர் சத்தமா ஹல்லேலூயா. அதே சொன்னா இது வரைக்கும் ஓகே, இதுக்கு மேல முடியாது. எப்ப நீ குனிஞ்சு கும்பிடு போடுன்னு சொன்னையோ அது என்னால கண்டிப்பா என்ன செய்ய முடியாது. என்னோட சொந்தக்காரங்க 3 பேரை கேள்விப்பட்டிருக்கியா? இதே மாதிரி ஒரு அந்நிய தேசமாகிய பாபிலோன்ல ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தெரியுமா உனக்கு? கேள்விப்பட்டிருக்கியா? தூரா என்ற சமவெளியினுடைய பூமியில ஒரு பெரிய பொற்சிலையை செஞ்சு கொண்டது முன்னாடி நிப்பாட்டி எக்காலம், நாகசுரம், கிண்ணறம், கீதவாத்தியம் எல்லாம் முழங்கும் போது எல்லாரும் இந்த சிலைக்கு முன்னாடி பணிந்து குனிந்து நமஸ்கரிக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய கட்டளை. சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் விழுந்து பணிஞ்சாங்க. என் சொந்தக்காரங்க 3 பேர் தெரியுமா? ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எதிர்த்து நின்னான். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தகவல் சொல்லிவிட்டாங்க. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அவங்க 3 பேரை கூப்பிட்டு விட்டான். தம்பிங்களா, உங்க 3 பேருக்கும் மெயில் சரியா ரிசீவ் ஆகலன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒருக்கா உங்களுக்கு சொல்றேன், மறுபடியும் ஒருக்கா உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன். இந்த கீதவாதியோட சத்தத்தை கேட்கும்போது ஒழுக்கமா மரியாதையா சிலைக்கு முன்னாடி விழுந்து கும்பிட்டுக்கு உங்க உயிரை காப்பாத்திக்கோங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பதில் சொன்ன என்னோட 3 சொந்தக்காரங்க சொன்னாங்க, இந்த விஷயத்தை குறித்து உனக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் உனக்கு சொல்றோம் கேட்டுக்கோ. நாங்கள் எங்களோட தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர வேற யாருக்கு முன்னாடி குனிய மாட்டோம், பணிய மாட்டோம். இப்படி சொல்லிட்டு உசுறு போயாரா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் எங்களை தப்புவியாமல் போனாலும் நீ நிறுத்தி இருக்கிற இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்குவோம் என்று உன் கனவுல கூட என்ன செஞ்சாங்க. மீதி சரித்திரம் எனக்கு உங்களுக்கு தெரியும். சூளை 7 மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்டது. சுமந்து கொண்டு போனவர்கள் எரிந்து போனார்கள். ஆனா உள்ளே போட்டவர்கள் மேல் அக்னியோட மனம் கூட என்ன செய்யல. ராஜா உத்து பார்த்து சொன்னா, நாம 3 பேரை தானே உள்ள போட்டோம். கண்ணை நல்லா தேய்ச்சிட்டு பார்த்தா இதோ 4வது ஒரு ஆள் தெரியுறான். 4வது ஆள் தேவ சாயலுக்கு நானும் நீங்களும் கர்த்தருக்காக நின்னா கர்த்தர் நமக்காக நிற்பார். நானும் நீங்களும் கர்த்தருக்காக நின்னா நமக்கு மேல நம்ம எதிரியை ஒரு நாள் கர்த்தர் உயர்த்த மாட்டார். எத்தனை பேர் சத்தமாமே சொல்றீங்க? ஹல்லேலூயா. சூசான்ல இருக்கிற எல்லாருமே கும்பிடுறாங்க. மொர்தெகாய் மட்டும் தானே கும்பிடல. போக வேண்டியதானே. இதெல்லாம் ஒரு மேட்டர்னு தூக்கிட்டு நீ நடக்கிற 127 தேசத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் உன்னை பார்த்தா கும்பிடுறாங்க. இந்த ஒரே ஒருத்தன் தானே விட்டுறலாம் இல்ல அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? அந்த ஒரு மொர்தெகாயினால ராத்திரி எல்லாம் ஆமான் தூங்கல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்க எதிரிகளை கதி கலங்க வைக்கிறதுக்கு கர்த்தரை மட்டும்தான் பணிந்து கொள்வேன்னு நிக்கிற நீங்க ஒரு ஆள் போதும். எத்தனை பேரும் கும்பிடுறாங்க. உனக்கு இந்த ஒரு ஆள் கும்பிடாததான் பிரச்சனையா? 127 தேசத்துல இருக்கிற ஜனங்களும் கும்பிடுறாங்க. இந்த ஒரு ஆள் தான் உனக்கு பிரச்சனையா? ஆமா, இந்த ஒரு ஆள் தான் கும்பிடல. ஆனா எனக்கு தூக்கமே என்ன செய்ய மாட்டேங்குது. அப்ப என்னோட உங்களோட எதிரிய கதி கலங்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் ஒட்டுமொத்த சர்ச்சை தேவையில்லை. கர்த்தரை மட்டும்தான் சேவிப்பேன், கர்த்தரை மட்டும்தான் ஆராதிப்பேன், கர்த்தருக்காகத்தான் வைராக்கியமா நிற்பேன்னு சொல்ற நாம ஒரு ஆள் இந்த உலகத்தினுடைய அதிபதியை நடுநடுங்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் தேவையில்லை. நாம ஒரு ஆள், நான் ஒரு ஆள், நீங்க ஒரு ஆள், ஒட்டுமொத்த நரகத்தினுடைய தூக்கத்தையும் கதி கலங்க வைக்கிறதுக்கு நீங்க ஒரு ஆள் போதும். நீங்க ஒரு ஆள் அவனோட கூட்டத்தையே நீங்க அலற வைக்க முடியும். எத்தனை பேர் சத்தமாமே சொல்றேன்? மொர்தெகாயோட செயலால ஆத்திரம் அடைஞ்ச ஆமான் ராஜாவாகிய அகாஸ்வேர் மூலமா ஒரு கட்டளையை கொண்டு வந்த. என்ன கட்டளை? மொர்தெகாயை மாத்திரம் இல்ல, ஒட்டுமொத்த யூத குலத்தையே அழிச்சிடணும் அப்படின்னு ஒரு இந்த சரித்திரத்தினுடைய மீதி பக்கங்கள் தெரிஞ்சவங்க. மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆமான் போட்ட சதி திட்டம், மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆமான் வெட்டின குழி, மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆமான் செய்வித்த தூக்கு மரம், அதுல ஆமானே தொங்கவிடப்பட்டு கொல்லப்பட்டான். ஏன்னா என்னோட உங்களுடைய சத்துருக்களை நம்முடைய பாதபடிகளாக மாற்றுகிற கர்த்தர்
நம்மோடு நாம கர்த்தருக்காக நின்னா கர்த்தர் நமக்காக நிற்பார். நம்முடைய எதிரிகளை நமக்கு மேல கர்த்தர் ஒரு நாளும் தலை தூக்க விட. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாத, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல வாடி போவார்கள். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்களின் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் ஒரு யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்திலே ஆராதனை செய்யும்படியாகவும் நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார மறைவில் மறைத்து, என்னை தம்முடைய கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்போது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். எத்தனை பேர் சத்தமா ஹல்லேலூயா சொல்றீங்க? ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. We just close this. என்னுடைய எதிரிகள் என்னை உள்ள வச்சு அடைச்சிட்ட மாதிரி இருக்கும்போது நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவனாகிய கர்த்தர் நான் தப்பிக்கிறதுக்காக எனக்காக ஒரு வாசலை உண்டு பண்ணி விடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஒட்டுமொத்த நரகமும் எனக்கு விரோதமா திரும்பி இருக்கிறது மாதிரி இருக்கும்போது வழியே இல்லாத இடங்கள்ல எனக்காக நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு வழியை கொண்டு வருவார். எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப் அந்த ட்ரீமை போய் சொன்னபோது ஆக்சுவலா யோசேப்பை அவங்க கொண்டாடி இருக்கணும். ஆனா கொண்டாடினாங்களா? கொண்டாடுறதுக்கு பதிலாக அவங்க இயேசுவை தண்டிச்சாங்க. நான் சொன்னேன், மனிதர்கள் எல்லா நேரமும் நம்மளை ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. கொண்டாடுவதற்கு பதிலாக யோசேப்பை அவர்கள் தண்டித்தார்கள். அவனை ஒரு அடிமையாக எகிப்திற்கு விற்று போட்டார்கள். எகிப்துக்கு போன யோசேப்பு போத்திபாரோட வீட்டுல செட்டில் ஆகிறார். போத்திபார் இந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறத பார்த்த போது, என் வைஃப் மாத்திரம் விட்டு மற்ற எல்லார் மேலேயும் உனக்கு ரைட்ஸ் இருக்கு, அதிகாரம் இருக்குங்க. மிஸ்ஸஸ் போத்திபாருக்கு யோசேப்பு மேல ஒரு கண்ணு. ஆனா யோசேப்பு அதுக்கு இடம் கொடுக்காம எதிர்த்து நின்ன போது போத்திபார் யோசேப்பை ஹானர் பண்ணிருக்கணும், கொண்டாடி இருக்கணும். ஆனா போத்திபார் ஹானர் பண்ணாம கொண்டாடாம யோசேப்பை கொண்டு போய் சிறைச்சாலைக்குள்ள தள்ளுறாங்க. சிறைச்சாலையில ஒரு பான பாத்திரக்காரனையும் ஒரு சுயாம்பாகியும் என்ன செய்யறான்? யோசேப்பு மீட் பண்றான். ரெண்டு பேரும் பார்த்த சொப்பனத்தை யோசேப்பு கிட்ட ஷேர் பண்றாங்க. யோசேப்பு பான பாத்திரக்காரன்ட்ட சொன்னா, ராஜா உன்னை பெரிய பதவி கொடுத்து உன்னை மறுபடியும் உன்னோட பொசிஷன்லயே ராஜா உன்னை உட்கார வைப்பார் தைரியமா, ஆனா நீ வாழ்ந்து இருக்கும் போது என்ன நினைச்சுக்கோன்னு சொன்னான். பானபாத்திரக்காரன் யோசேப்பை ஹானர் பண்ணல, யோசேப்பை நினைச்சு பார்க்கல, யோசேப்பை கொண்டாடல. அவன் போய் 2 வருஷம் ஆயிடுச்சு. யோசேப்பை பத்தி அவனுக்கு எந்த இதுவும் இல்லை. ஆனா கர்த்தர் சும்மா விடுவாரா? சைலண்டா தன்னோட சாவரன்டியை காட்டுற கர்த்தர் அடுத்து எகிப்தினுடைய பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை போட்டார். அந்த சொப்பனத்துக்கு அந்த தேசத்துல இருந்த ஒருத்தனாலையும் விளக்கத்தை சொல்லவே முடியலங்கிற செய்தி இந்த பானபாத்திரக்காரனுக்கு போன போது அவனுக்கு இந்த யோசேப்பை நினைவுக்கு வரபடி அவனோட பிரைனை டியூன் பண்ணி விட்ட நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவன் சொன்னா, யோசேப்புன்னு ஒருத்தன் சிறைச்சாலை இருக்கிறான், அவன் எனக்கு ட்ரீமை கரெக்டா இன்டர்பிரேட் பண்ணி சொன்னா அவனை கூப்பிடலாம்னு சொன்னபோது யோசேப்பு இப்பொழுது கொண்டு வந்து ராஜாவுக்கு பார்வோனுக்கு முன்பதாக நிற்க வைக்கப்பட்டபோது பார்வோனை பார்த்து யோசேப்பு சொன்னா, ஒரு 7 வருஷம் பயங்கரமான கொழுமையும் ஒரு 7 வருஷம் பயங்கரமான பஞ்சமும் வரும் பார்த்திருந்து கொண்டு சொன்னா. யோசேப்பு சொன்ன மாதிரியே அந்த தேசத்துல கொழுமையும் பஞ்சம் எல்லாம் வந்த போது பார்வோனை அந்த தேசத்துல பெரிய அதிபதியாக பார்வோன் யோசேப்பை உயர்த்தி உட்கார வச்சான். நான் மறுபடியும் சொல்றேன், மனிதர்கள் என்னை உங்களையும் அங்கீகரிக்காம விடலாம். மனிதர்கள் என்னை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆணரை எனக்கு உங்களுக்கு கொடுக்காம இருக்கலாம். நம்முடைய நற்கிரிகளை மறக்கலாம். ஆனா சர்வலோக நியாயாதிபதி நாம் அவருக்காக நின்னதை செய்ததை, அவருடைய நாமத்தின் நிமித்தம் இழந்ததை கொடுத்ததை எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டி முதலுமா நமக்கு நம்முடைய தேவனாகி கர்த்தர் திருப்பி கொடுப்பார். எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்றேன்? ஹல்லேலூயா. யோசேப்பு அவருடைய கணவர் அண்ணன்மார்கிட்ட சொல்லாம இருந்திருந்தா அவங்களுக்கு பொறாம வந்திருந்திருக்கார். அவங்களுக்கு பொறாம வராம இருந்திருந்தா யோசேப்பை அவங்க எகிப்துக்கு அடிமையா வித்திருக்க மாட்டாங்க. யோசேப்பு எகிப்துக்கு போகாம இருந்திருந்தா போத்திபாரோட வீட்டுக்கு யோசேப்பு போய் சேர்ந்திருக்க மாட்டான். யோசேப்பு போத்திபாரோட வீட்டுக்கு போய் சேராம இருந்திருந்தா போத்திபாரோட மனைவி யோசேப்பை டச் பண்ண நினைச்சிருந்திருக்க மாட்டான். போத்திபாரோட மனைவி யோசேப்பை டச் பண்ண நினைக்காம இருந்திருந்தா யோசேப்பு என்னை பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், இது வரைக்கும் ஓகே, இதுக்கு மேல முடியாதுங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நின்றிருக்க மாட்டார். யோசேப்பு அப்படி நிக்காம இருந்திருந்தா போத்திபாரோட மனைவி யோசேப்பு மேல வீணா பழி போட்டு இருந்திருக்க மாட்டார். போத்திபாரோட மனைவி அப்படி வீணா யோசேப்பு மேல பழி போடாம இருந்திருந்தா யோசேப்பு சிறைச்சாலைக்கு போயிருந்திருக்க முடியாது. யோசேப்பு சிறைச்சாலைக்கு போகாம இருந்திருந்தா பானபத்திரக்காரனை பார்த்திருக்க முடியாது. ஒருவேளை யோசேப்பு அவனை பார்க்காம இருந்திருந்தா அவனுக்கு அவனுடைய கனவை
விளக்கி சொல்லி இருந்திருக்க முடியாது. அவனோட கனவை அவனுக்கு யோசேப்பு விளக்கி சொல்லாம இருந்திருந்தா இந்த பானபாத்திரக்காரன் ஒரு நாள் இந்த யோசேப்பு கொண்டு போய் பார்வோனுக்கு முன்னாடி நிப்பாட்டி இருந்திருக்க முடியாது. இந்த பார்வோனுக்கு முன்னாடி யோசேப்பு ஒரு நாள் போய் நிக்காம இருந்திருந்தா பார்வோனோட சொப்பனத்தை யோசேப்பு விளக்கி சொல்லி இருந்திருக்க முடியாது. பார்வோனோட சொப்பனத்தை ஒருவேளை யோசேப்பு விளக்கி சொல்லாம இருந்திருந்தா யோசேப்பு எகிப்தினுடைய அதிபதியா மாறி இருந்திருக்க முடியாது. ஒருவேளை யோசேப்பு எகிப்தினுடைய அதிபதியா மாறாம இருந்திருந்தா அவருடைய அண்ணன்மார்கள் வந்து நின்ன போது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இப்போது நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினார் அப்படின்னு சொல்லி இருந்திருக்க முடியாததுன்னா ஒரு பெரிய பேர் அமைதி இருக்கிற மாதிரி எனக்கு உங்களுக்கு தெரியலாம். ஆனா நம்புங்க, என்னால உங்களால அவரை பார்க்க முடியலனாலும், என்னால உங்களால அவரை கேட்க முடியலனாலும், என்னால உங்களால எல்லா நேரத்திலையும் அவரை அசைறத உணர முடியலனாலும், எங்கேயோ நம்முடைய கண்ணுக்கு தெரியாத தூரத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக நின்று செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். உங்களை, உங்களுடைய தலையை நீங்கள் ஆராதிக்கிறவர் உயர்த்துவார். எழுப்பி நின்று இன்னைக்கு ராத்திரி உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஹல்லேலூயா நாங்கள் ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை உயர்த்துகிற கர்த்தர், நீர் எங்களை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர், நீர் எங்கள் தலைகளை உயர்த்துகிறவர். எத்தனை பேர் உங்க சத்தத்தை உயர்த்தி உங்க வாய்களை திறந்து நீங்கள் ஆராதிக்கிறவர் அநீதி உள்ளவர் அல்ல? எத்தனை பேர் உங்க கைகளை உயர்த்தி சத்தமா உங்க ஆண்டவரை பார்த்து எத்தனை பேர் மறுபடியும் சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, நான் கடந்து போகிற சில சூழ்நிலையில என்னால உங்களை பார்க்க முடியலதான், என்னால உங்களோட சத்தத்தை கேட்க முடியலதான், என்னால உங்களை உணர முடியலதான். ஆனாலும் எனக்கு தெரியுது ஒரு பெரிய பேர் அமைதிக்கு பின்னால உங்களுடைய பெரிய பேர் ஆளுமை நீ செய்து கொண்டுதான் இருக்கிறீர். உங்களுடைய பெரிய பேர் ஆளுமையை நீர் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறீர். ஏற்ற வேளையிலே நீர் என்னை உயர்த்துகிற கர்த்தர், ஏற்ற வேளையிலே நீர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், ஏற்ற வேளையிலே நீர் என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகிக்கிறவர். எத்தனை பேர் உங்க கைகளை தட்டி உங்க சத்தத்தை உயர்த்தி நீங்க யாரா இருக்கிறீங்களோ அவங்களா இருங்க. நீங்க யாருக்காகவும் உங்களையும் ஒரு அடையாளத்தையும் மாற்றிக்காதீங்க. உங்களையும் ஒரு அடையாளத்தையும் நீங்க மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்க, உங்களை கர்த்தர் மேன்மையா வச்சிருக்க, உங்களை கர்த்தர் பாடி துடிக்க வச்சிருக்க, உங்களை கர்த்தர் கொண்டாட வச்சிருக்க, விசுவாசத்தை அறிக்கை செய்ய வச்சிருக்க. ஆமா, பாக்கெட்ல 10 ரூபாய் கூட இல்லைனா, ஆனா கோடீஸ்வரன் மாதிரி கர்த்தர் துடிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்க, அப்படி நான் இருப்பேன். கர்த்தர் என்னை எப்படி சொல்றாரோ அதுதான். மொர்தெகாய் இந்த அடையாளத்தை மறைச்ச போது ஆமான கொண்டு வந்து அவனுக்கு மேல வச்சாங்கன்னா, நாமே நம்மளோட அடையாளத்தை மறைக்கணும். நாம யாரா இருக்கிறோமோ அவங்களா இருப்போம். வசனம் என்ன உங்களை என்ன சொல்லியிருக்கோ, ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் என்ன சொல்றாரோ அவங்களா நாம இருப்போம். அப்படி நாம இருந்தா நமக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. நம்மளை யாரும் நமக்கு மேல ஏறி போக முடியாது. ஒரு லைன், தேவனுடைய பிள்ளைகளாகி எனக்கும் உங்களுக்கும் இதுக்கு மேல முடியாது. இதை கிராஸ் பண்ண மாட்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய மகனா மகளா இது வரைக்கும் ஓகே, பட் இதுக்கு மேல அப்படி ஒரு ஸ்டாண்ட், அப்படி ஒரு தன்னிலை எனக்கு உங்களுக்கு இந்த நானும் நீங்களும் கர்த்தருக்காக நின்னா கர்த்தர் நமக்காக நிற்பார். கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். நான் ஆரம்பிச்ச மாதிரி நான் முடிச்சேன். எப்படி எஸ்தரோட சரித்திரத்துல அவருடைய சைலண்ட் சாவர்னிட்டியை பார்த்தோமோ, யோசேப்போட சரித்திரத்துல அவருடைய சைலண்ட் சாவர்னிட்டியை என்னால உங்களால பார்க்க முடியும்னா என்னோட உங்களோட வாழ்க்கையிலையும் அதே மாதிரி பார்க்கறதுக்கு எதுவும் தெரியல, எதுவும் கேட்கல, எதையும் உணர முடியல. ஆனா கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் கிரியை செய்கிறார். உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கிட்டு இருக்கிறார். உங்களை வலது புறத்திலையும் இடது புறத்திலையும் கர்த்தர் இடம் கொண்டு பெருக செய்துட்டு இருக்கிறார். உங்க பாத்திரத்தையும் கர்த்தர் நிறைச்சிட்டு இருக்கிறார். உங்க பேங்க் அக்கௌண்ட்டை கர்த்தர் நிரப்புறார். உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை கர்த்தர் நிறைக்கிறார். உங்க குடும்பத்திற்கு சந்தோஷத்தை சமாதானத்தை கர்த்தர் நிறைக்கிறார். உங்களுக்கு தெரியலதான், உங்களால பார்க்க முடியல, உங்களால உணர முடியலனா, ஆனா நீங்க பார்க்கல, உங்களுக்கு தெரியல, நீங்க உணரலைங்கிறதுக்காக கர்த்தர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவர் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். தொடர்ந்து அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் என்னை உங்களையும் தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.